பெந்தகாவ் சீசன் 3 எப்படியாச்சும் என்ன மாதிரி தமிழ் டப்ல பாத்துறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் எம்எக்ஸ் பிளேயர் சைடுல இருந்து ஒரு குட் நியூஸ் அப்புறம் பேட் நியூஸ் வந்திருக்கு guys. குட் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெந்தகாவ் சீசன் 3 பாத்தீங்கன்னா இப்போ எம்எக்ஸ் பிளேயர்ல ஹிந்தி டப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு guys. ஆனா வழக்கம் போல எல்லா சீரிஸ்க்கும் பண்ற மாதிரி தமிழ் அண்ட் தெலுங்கு டப்ல மட்டும் எம்எக்ஸ் பிளேயர் ஆட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஆனா இதுல கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பெந்தகாவ் சீசன் 3 உடைய டப்பிங் ரைட்ஸ் எம்எக்ஸ் பிளேயர் கிட்ட இல்லாததுனாலதான் 5 வருஷமா எம்எக்ஸ் பிளேயர் சீசன் 3 ரிலீஸ் பண்ணாம இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கிட்ட டப்பிங் ரைட்ஸும் வந்துருச்சு, ஹிந்தி டப்லயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீசன் 3 போஸ்டர்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கொரியன் எல்லா லாங்குவேஜையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒருவேளை அவங்க டப் பண்ணிட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம், இல்ல போஸ்டர்ல மிஸ்டேக்கா கூட ஆட் பண்ணிருக்கலாம். அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் guys. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எம்எக்ஸ் பிளேயர் கிட்ட பெந்தகாவ் சீசன் 3 தமிழ் டப்ல வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டா, யூடியூப், ட்விட்டர்ல எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு கேட்க வேண்டியது. ஹிந்தி ஆடியன்ஸ்லாம் அப்படி பண்ணதுனால தான் இப்போ அவங்களுக்கு இந்த சீரிஸோட சீசன் 3 ஹிந்தி டப்ல கிடைச்சிருக்கு. சோ முடிச்சுக்கோங்க guys. தி ஒன் பென்த்ஹவுஸ் சீசன் 3 தமிழ் அப்படின்னு நம்ம ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை எல்லா கீ ட்ராமாஸ் குரூப்லயும் ஷேர் பண்ணி எல்லாரும் தி ஒன் பென்த்ஹவுஸ் சீசன் 3 தமிழ் அப்படின்னு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்படி நம்ம பண்ணா மட்டும்தான் கொஞ்சமாச்சும் எம்எக்ஸ் பிளேயரோட கவனம் தமிழ் டப் பக்கமும் திரும்பும். சோ புரிஞ்சுக்கோங்க guys. சோ நாம இப்படி பண்றது மூலமா தான் ஹிந்தி டப்ல இருக்கிற மாதிரி நிறைய நல்ல ட்ராமாஸ் தமிழ் டப்லயும் வரும். சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சோ இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. தட்டுறோம் தூக்குறோம்.